தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியை அந்த சாங் ஆந்தமையும் நடிகர் விஜய் வெளியிட்டிருக்காரு. முதற்கட்டமா இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக சகோதரர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தமிழ்நாட்டிற்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைத்து வருகிறார். எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் மதவாத சக்திகளுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த தேசத்தில் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று சில இயக்கங்கள் கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு ஆதரவாக தெரிந்தோ தெரியாமலோ சென்று விடக்கூடாது. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆகவே அவருடைய ஒரு ஜனநாயக சக்தியாக அவருடைய அரசியல் கட்சி என்பது பரிணாம வளர்ச்சி பெற வேண்டும் என்றுதான் ஜனநாயக சக்திகள் வாழ்த்துவார்கள். அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் கட்சி ஆரம்பிப்பதற்கோ கருத்துக்களை சொல்வதற்கோ கொடிகளை அறிமுகப்படுத்துவதற்கோ அவரவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவக்கி இப்பொழுது கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை காங்கிரஸ் பேரியக்கம் தெரிவித்துக் கொள்கிறார். இதற்கு முன்னாடி அவர் பேசுறப்போ காமராஜரை அம்பேத்கர் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இப்போ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் அந்த அவருடைய புகைப்படங்கள் இருக்கு. இதுல காமராஜர் இல்ல அப்படிங்கறது ஏதாவது உங்களுடைய மாறுபட்ட கருத்து இருக்காது? இல்ல, அவருக்கு எந்த அரசியல் தலைவர்கள் பிடிக்கிறதோ பிடித்தம் இருக்கிறதோ அவர் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எடுத்திருக்கிறார். அது அவருடைய பார்வை. பட் பெருந்தலைவர் காமராஜரை ஏன் எடுக்கவில்லை என்று நாம் எதுவும் கேள்வி எழுப்ப முடியாது. அது அவருடைய விருப்பம். ஆனால் காலப்போக்கில் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் மத சார்பற்ற என்று பேசியவர்கள் எல்லாம் இப்பொழுது மதத்தோடு சேர்ந்து இருக்கிறார்கள். அந்த வகையில் அவருக்கு வேண்டுகோள் எல்லாம் மதவாத சக்திகளை எந்த காலத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரிக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஏனென்றால் ஒரு காலத்தில் இளந்துருக்கியர்கள் என்று சொன்னவர்கள் மதவாத சக்திகளுக்கு எதிராக பேசினவர்கள் எல்லாம் சமாதானமாகி விடுகிறார்கள். அந்த சமாதானமாகாமல் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ, மகாத்மா காந்தி என்ன விரும்பினாரோ அந்த அடிப்படையில் அந்த கட்சி எல்லோருக்குமான கட்சியாக இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் பேச வேண்டும். அதான். பல ஆண்டுகளா அரசியல்ல பயணிக்கிறீங்க, நிறைய அரசியல்கள்ல பார்த்திருக்கீங்க. விஜயோடைய அரசியல் வருகை எப்படி இருக்கும்? மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா நீங்க என்ன எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வரும்பொழுது கூட ஒரு எழுச்சி இருந்தது. காலப்போக்கில் அவருடைய கட்சி எவ்வளவு ஒரு 10 விழுக்காடு வாக்குகளை வாங்கி பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்தது. அது என்ன காரணம்? அவர் எடுத்த முடிவுகள் சரியில்லையா, அல்லது இவ்வளவுதான் அந்த ஒரு கட்சிக்கும் இயக்கத்திற்கும் இத்தனை சதவிகிதம் வாக்குகள் பெறுவார்கள், காலப்போக்கில் அது தேய்ந்து போகும் என்று இருக்கிறதா என்று நமக்கு அது புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். 139 ஆண்டு காலமாக 1885 ஆரம்பித்த காங்கிரஸ் பேரியக்கம் இன்று வரை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது. எங்காவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்க காரணம் சித்தாந்தம் வலுவானது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் சித்தாந்தம் வலிமையானது, கொள்கை கோட்பாடு வலிமையானது. ஆகையால் இந்த சித்தாந்தத்தையும் கொள்கை கோட்பாடுகளையும் எந்த கட்சியாலும், அது மாநில கட்சிகளாகட்டும் தேசிய கட்சிகளாகட்டும், யாரும் அதை பின்தள்ள முடியவில்லை. ஆக உயிரோட்டத்தோடு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்தில் இருந்து மேற்கு வங்கம் வரை அந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்றால் சித்தாந்தம் வலிமையானது. அதே போன்று தான் சகோதரர் விஜய் அவர்களுக்கும் சொல்லும், உங்களுடைய சித்தாந்தம் வலிமையாக இருக்க வேண்டும், உங்களுடைய சித்தாந்தத்தில் உண்மை இருக்க வேண்டும். ஏனால் மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள், மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், இளம் துருக்கியர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஜெயபிரகாஷ் நாராயணின் சீடர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு முரணாக மதவாத சக்திகளோடு இணைந்து விடுகிறார்கள். இதைத்தான் அவர் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அரசியலில். தேங்க்யூ.